வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் லஞ்ச் தாங்க இன்றைக்கி செஞ்சோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம். இது ஏற்கனவே கொடுத்துருப்பேன் நான் எப்போயோ. ஆனாலுமே புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காகவும், அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்வேங்க. ஒரே மாதிரி செய்ய மாட்டேன். அரிசி பருப்பு சாதமே வித்தியாசமாக செய்வேன். அதனால் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பாருங்கள், நெய் சேர்த்துக்கிட்டோம். நெய்யே சேர்த்துவேன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு டைம் நெய் சேர்த்து, ஒரு தடவை கடலெண்ணெய் சேர்த்துவேன், ஒரு டைம் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துவேன். அப்படி வித்தியாசமாக சேர்த்துவேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம் 2 எல்லாம் சேர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, வர மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1.5 டம்ளருக்கு செய்கிறேன். நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருந்ததுங்க. பூண்டு, சீரகம் தட்டி வச்சுருக்குங்க. கருவேப்பிலை தட்டி வச்சுருக்குறோம், இடித்து தான் போடணுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே போட்டு கூட செய்யலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா இடித்து போடும்போது அந்த ஃப்ளேவரோட அந்த வாசனையே அப்படியே வீடே பூரா அந்த வாசம் அடிக்குங்க. சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரொம்ப முடியல, எப்படா சாப்பாடு செய்கிறது அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செய்யலாங்க. செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோணுங்க. வதக்கி விட்டுட்டு மசாலா தூளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாங்க. 1 ஸ்பூனும் போடலாம். கொஞ்சம் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துன்னு போட்டுக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னு இன்றைக்கி 1 ஸ்பூன் போட்டேங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்திக்கிறோம். அது சும்மா ஃப்ளேவருக்காகங்க, கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தான் சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டு, பருப்பு வந்து துவரம் பருப்பு ஒரு 1/2 டம்ளர், தட்டைப்பருப்பு 1/4 டம்ளர். இப்படி செஞ்சால் செம்மையாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இதே தட்டைப்பருப்பு சாதம் தனியாக செய்வேன், அதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக. துவரம் பருப்பு சாதம் தக்காளி சேர்த்தி அது ஒரு மாதிரி செய்வேன். அரிசி பருப்புலேயே நிறைய ஒரு 4-5 டைப்பில் செய்வேங்க. அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட முடியாது இல்லைங்க. அதனால் வித்தியாசமாக எல்லா ரெசிபியுமே அப்படி தாங்க. ஒன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி டேஸ்ட்டு மாற்றி கொண்டு வந்துடுவோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எப்போ சாதத்துக்கு வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சோம்னாவே போதுங்க. இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக. ஆனால் டேஸ்ட் எல்லா இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க அத்தனை ரெசிபியுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் நான் சேனலே ஆரம்பித்தேங்க. இல்லாட்டி நான் சேனலுக்கு வந்திருக்க மாட்டேன். மெயினாக நான் செய்கிற ரெசிபி எல்லாமே டேஸ்ட்டாக வருங்க. சும்மா கடகடன்னு அசால்ட்டாக அப்படி செஞ்சால் கூட நல்லா வரும். அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனலுக்கே வந்தேங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாதம் 1 பார்ட் ரெசிப்பியாக செய்யலாம், கடகடன்னு செய்யலாம். என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரியலனா இந்த சாப்பாடு செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.